ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கோல்டா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோகிராஃபின்னு சொல்லலாம். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கோல்டா மேர் அப்படின்றவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் குறிப்பிட்டிருக்காங்க. 1973 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யோம் கிப்பூர் வார் அப்படின்னு ஒரு வார் நடந்தது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோல்டா மேர் அந்த நாட்டோட பிரதமரா இருந்திருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி துரிதமா செயல்பட்டு அவங்க நாட்டை காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க படம் தான். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே காமிச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துல இவங்க பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. கோல்டா அவங்க ராணுவத்தை எப்படிலாம் நடத்தினாங்க, அதே மாதிரி அவங்க உள்துறை முடிவுகள்லாம் எப்படிலாம் எடுத்தாங்க, அதே மாதிரி அமெரிக்காவோட சப்போர்ட்டை வாங்கறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயத்தை பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலையும் படம் சவுண்டாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. எடிட்டிங் பொறுத்தளவு சூப்பராகவே காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். பிரசன்ட்டையும் காமிச்சு அதே மாதிரி அந்த வார் டைம்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல பெருசா ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஆனாலும் ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரை கீப் அப் பண்ணிட்டே இருந்தாங்க படம் முழுசாவே. ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு தரமான படமா தான் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.